Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன்றத இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் வந்து கிடையாது, ஓகேங்களா? நான் சொல்கிறத பிளைண்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பை செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத ஐடியாஸ் வந்து கொடுக்குறது தான், ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தலான்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு வீடியோ வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சிடலாம், ஓகேங்களா? யூரோஎஸ்டி வந்து டெய்லியில் நமக்கு ஒரு சப்ளை வந்து டேப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா? டெய்லியில் வந்து சப்ளை டேப் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு 4 ஹவரில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. பியூஎஸ் பண்ணி ஒரு சோச் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த சோச்சுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். இந்த டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த பிஓஎஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன், ஒரு மூவ் கொடுத்துட்டு கீழே வந்து நமக்கு சோச் பண்ணியிருக்கான். அது இல்லாமல் சோச்சை தாண்டிட்டதுக்கு அப்புறமா இந்த சோச்சுக்கு அப்புறம் ஒரு டிமாண்ட் இருந்தது. இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இந்த டிமாண்டை ஃபில் பண்ணியிருக்கான், ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளிப்பு. எங்கே இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு நமக்கு இது வந்து ஃப்ளிப்பு, ஓகேங்களா? இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் இன்ஸ்டண்ட்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிட்டான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணதுக்கு இந்த ஒரு சப்ளை டிசிஷனலாக இருக்குது, அது இல்லாமல் ஃப்ளிப்பாகவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த டிமாண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான், ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிட்டான். ஸோ இதில் வந்து சப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை, தென் இது ஒரு சப்ளை, ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியோட இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போயிட்டு இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான், ஓகேங்களா? இந்த சப்ளைவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணதுக்கு நமக்கு இங்கே ஒரு ஃப்ளிப் இருக்குது. இந்த ஃப்ளிப்பில் தான் இப்போ மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்கு, ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம மேலே போட்டிருக்கிற இந்த 2 சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கே மேலே போட்டிருக்க இந்த 2 சப்ளைவும் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வரல. இப்போ 4 ஹவரில் நமக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணனா பை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைவை நம்ம டார்கெட் வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நமக்கு 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம இதை சோச்சாக கன்சிடர் பண்ணிவிட்டு கீழே டிமாண்டில் பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். இதான் வந்து ஐடியா. அப்படி இல்லாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்துட்டான் அப்படின்னா 15 மினிட்ஸில் பை கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணி எகெயின் இந்த சப்ளை வரைக்குமே ஹோல்டு பண்ணலாம், ஓகேங்களா? சிம்பிள். 2 விஷயந்தான். ஒன்று சோச் பண்ணணும், இந்த இடத்துல சோச் பண்ணணும். சோச் பண்ணால் நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வராமல் இங்கே சோச் பண்ணிட்டான் அப்படின்னா டிமாண்ட்லேருந்து பை வந்து போகணும். அப்படி இல்லை, அப்படியே கீழே வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான்னா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுறோம், இந்த சப்ளை வரைக்கும் பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த சப்ளை வரைக்கும் பண்ணுறதை விட
இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் பண்ணுறதே பெட்டர். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்படி இல்லாமல் நமக்கு இந்த சப்ளைலையும் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணுறதுன்றது ஒரு ரிஸ்க் தான். ஆனால் செல் பண்ணலாம், ஏன்னா ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணல. எகைன் ரீஃபைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான்னு வச்சுங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளிப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளிப் தான். அப்படி இந்த ஃப்ளிப்பையே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது, பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சோர்ச் நடக்கும். சோர்ச் நடந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போதே நம்ம பை பண்ணி இந்த சப்ளைக்கு நம்ம வந்து ஹோல்டு பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ புரியலன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே சோர்ச் பண்ணால் டிமாண்ட்லேருந்து பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து ஃப்ளிப்பு, இது வந்து ஃப்ளிப்பு. சரிங்களா? இந்த ஃப்ளிப்பை, அதாவது இந்த ஃப்ளிப் சப்ளைவை பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ். அதாவது இந்த ஹைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மேலே போகிறதுக்கு அதிகமான சான்ஸ். அந்த மேலே போகிற சான்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோர்ச் இந்த ஃப்ளிப்பை பிரேக் பண்ணி இங்கே சோர்ச் பண்ணும்போது நமக்கு இந்த ஃப்ளிப்பில் ரியாக்ஷன் பண்ண ஃப்ளிப்பு கிடச்சிரும். அந்த ஃப்ளிப்பில் இருந்து நம்ம டைரெக்டாக இந்த சப்ளைக்கு ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த சப்ளைக்கு போயிடுவான். அது இந்த ஃப்ளிப்பில் இன்ஸ்டண்ட்டாக நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. அப்படி இல்லாமல் மார்க்கெட் நேராக கீழே வந்து இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டானா அப்படியே லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து எகைன் அதே ஃப்ளிப்புக்கு ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலையும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுலேயும் இந்த ரெண்டு சப்ளைலையும் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண வேண்டாம். சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து இதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ட்ராடேஸ். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் எடுக்கிறோம். ஈஸியாக ரீஃபைன்மெண்ட் எடுக்கலாம். 15 மினிட்ஸ் வந்தால் 5 மினிட் ஆர் 1 மினிட்டில் என்ட்ரி போகிறோம். அந்த 1 மினிட்டோட ப்ரீவியஸ் லோலே வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுலேயே வந்து ப்ராஃபிட் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம முடிஞ்சால் டாக்குமெண்ட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஐயூரோயூஎஸ்டியோட நெக்ஸ்ட் மூமெண்ட். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? நம்ம இங்கே ஒரு டிமாண்ட் வந்து வெயிட் பண்ணோம், டிமாண்டில் ரியாக்ட் பண்ணி பிரேக் பண்ணிட்டான். இங்கே ஒரு டிமாண்ட் வெயிட் பண்ணோம், அதையும் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஓவரால் டிமாண்டெல்லாம் பிரேக் பண்ணிட்டான். ஆனால் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து எடுக்கலை. சரிங்களா? லோ வந்து எடுக்கலை. ஸோ 4 ஹவரில் இது வந்து நமக்கு ஒரு சோச் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை சோச்சாக கன்சிடர் பண்ணிக்கிட்டா நமக்கு லோன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த லோவில் இருக்கக்கூடிய டிமாண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணிட்டான், நமக்கு இந்த சோச்சுன்றது நடக்கலை. சரிங்களா? இங்கே சோச்சுன்றது நடக்கலை. மார்க்கெட் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா லிக்விடிட்டி ஸ்ட்ராங்காக இல்லை இந்த ஸ்ட்ரக்சரில். ஓகேங்களா? அதனால மட்டும்தான் மார்க்கெட் வந்து டிமாண்டை வந்து ஃபெயில் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த சோச்சுன்ற ஒரு விஷயம் நடக்கலை. ஆனால் இப்போ என்ன பாசிபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டதுனால கண்டிப்பாக இந்த சோச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இது மட்டும்தான் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடியது இந்த சப்ளை ஃப்ளிப் கிடையாது. இந்த சப்ளை ஃப்ளிப் கிடையாது. ஸோ டிஸ்கால்லையும் இது சப்ளைன்றது இது ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி இந்த ஃப்ளிப்பை ஃபெயிலியர் பண்ணிருச்சுன்னா இந்த சப்ளையில் செல் போகிறது ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த இடத்துல சின்ன ட்ரேட் பண்ணி அப்படி இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல லாஸே பண்ணிட்டாலும் இந்த சப்ளைவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரேடு போட்டு நம்ம அந்த இடத்துல அந்த லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புன்றது கம்மி. ஓகேங்களா? ஃப்ளிப்பை பிரேக் பண்ணிட்டா. ஓகேங்களா? அப்படி ஃப்ளிப்பை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போயிடுவோம். ஆல் டைம் ஹைக்கு எகைன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் டைம் ஹை போகிறானோ இல்லையோ இந்த சப்ளைக்கு வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போகிறான்றதை இந்த சப்ளையில் முடிவு பண்ணிடலாம்.
ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளை நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப் எப்படிலாம் நடந்தால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள் தான். இந்த சப்ளை பவர் கம்மின்னு சொல்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கங்க. இப்போது இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் இன்ஸ்டண்ட்டாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு இங்கேருந்து டார்கெட்டுன்றது ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இந்த ரீஃபைன்மெண்ட்டில் டைரெக்டாக என்ட்ரி போனாலும் பெஸ்ட்டு தான்னு சொல்லுவேன். இந்த இடத்துல டைரெக்டாக என்ட்ரியும் போகலாம். ஸோ இந்த ஃப்ளிப் அப்படின்றது எதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் நடந்திருக்கு. அதாவது இந்த லண்டன் வந்து இந்த ஏஷியனை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. அந்த ஹிட் பண்ணதுக்கு இந்த பேஸில் இருந்தால் பவர் வந்து டீல் ஆகிருக்கு. ஸோ இந்த பேஸில் வந்து எகெயின் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் டிபி கிட்ட இருக்குன்றனால ஒரு ரிஸ்க் ட்ரேடு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ரீஃபைன்மெண்ட்டில் டைரெக்டாக நம்ம என்ட்ரி கூட ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் அது கிடையாது. நான் அந்த மாதிரி என்ட்ரியும் போக மாட்டேன். இந்த இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டாலும் பெட்டர் தான். ஏன்னா கன்ஃபர்மேஷன்றது 5 மினிட்டுக்கு வந்துடும். அதனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். கன்ஃபர்மேஷனில் ஃப்ளிப்பு கொடுத்தா ஃப்ளிப்பை தவறாமல் எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு என்ட்ரி மிஸ் ஆகும்போது ஃப்ளிப்பில் என்ட்ரி அடிச்சிடும், என்ட்ரி வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃப்ளிப்பு எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். நமக்கு இங்கே ஃப்ளிப் இருக்குது. ஓகேங்களா? ஒரு விஷயம், இந்த ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுக்கணும் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரணும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், செல் வந்து பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகணும்ல. அப்போது ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகும்போது இன்னொரு ஃப்ளிப்பை க்ரியேட் பண்ணதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இன்னொரு ஃப்ளிப்பை க்ரியேட் பண்ணிருச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃப்ளிப்பில் பை அடிச்சுட்டு நம்ம இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலே வரைக்கும் போகும். ஆனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே எக்ஸிட் ஆகிடலாம். இந்த சப்ளைலேயே நம்ம வந்து டிபியை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்து தான் என்ட்ரி போக போகிறோம். 5 மினிட்டுக்கு நம்ம என்ட்ரி போயிடுவோம். அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்டு பெருசாக சூப்பராக இருக்கும். ப்ராஃபிட் கொஞ்சம் பெருசாகவே வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? 2 விஷயம். ஒன்று, மார்க்கெட் இதில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரணும். கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், செல் பண்ணுறோம். அப்படி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணாமல் ஃப்ளிப் பண்ணிட்டான் அப்படின்னா ஃப்ளிப்பில் நம்ம பை வந்து பண்ணுறோம். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் யோசிக்கவே தேவையில்ல, நேராக மேலே போயிடுவோம். கன்சால்டேட் பண்ணிவிட்டு பல நாட்களை வந்து இது பண்ணிட்டு கூட போவான், ஆனால் மேலே போயிடுவான். இந்த ஃப்ளிப்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் மேலே போகிறோம் இல்லையான்னு. ஓகேங்களா? ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த ஃப்ளிப்பில் தான் இருக்குது. இந்த ஃப்ளிப்பில் கன்ஃபார்ம் பண்ணி செல் வந்து பண்ணலாம். அப்படி ஃபெயிலியர் பண்ணிட்டோன்னா ஃப்ளிப்பில் இருந்து பை வந்து பண்ணலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ நான் போடுற யூடியூப் வீடியோஸில் லேர்னிங் இருக்குது, ஏதாவது லேர்ன் பண்ண முடியுது, ஏதாவது கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு தவறாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.